ஹலோ மக்களே, வெனஸ்டே மார்னிங் டிஃபனுக்கு ராகி சேமியா தாளித்து வச்சுருந்தேன். வரகு சேமியாவை தேங்காய் சர்க்கரை போட்டு கிளறி வச்சுருந்தேன். வெனஸ்டேனாலே மோஸ்ட்லி நான்வெஜ் தான் இருக்கும் எங்கள் வீட்டில். ஏன்னா வெனஸ்டே செய்யலை அப்படின்னா எனக்கு ரொம்ப டெம்டிங் ஆகிடும். அப்புறம் வெளியில் ஏதாவது ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துருப்போம். அதுக்காக வெனஸ்டே எதுவும் நாள் கிழமை எதுவும் இல்லைன்னா கம்பல்சரி நான்வெஜ் எடுத்துடுறது. இன்றைக்கி மட்டன் தான் எடுத்திருந்தோம். மட்டனை சரி கொஞ்சம் குழம்பு வச்சுக்கலாம், கொஞ்சம் வறுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஹஸ்பண்ட் எனக்கு அப்படியே ஆப்போசிட்டு. எனக்கு எவ்வளோ நான்வெஜ் ஸ்வீட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அவங்க நான்வெஜ் தொடவே மாட்டாங்க. வெறும் அந்த கிரேவியில் அந்த குழம்பு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நான்வெஜ்ஜில் ஃபிஷ் மட்டும் தான் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஸோ வீட்டில் நானும் குட்டீஸும் தான் நான்வெஜ் எடுத்து சாப்பிட்றது. அவர் வெறும் ரசம் சோறு இருந்தால் கூட சாப்பிட்டுக்குவார். நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா நான் இந்த எக்ஸ்ட்ரீம்னால் அவங்க அந்த எக்ஸ்ட்ரீம் தான் இருப்பாங்க. அது எப்படின்னே தெரில, அப்படி தான் டிசைன் ஆகிட்ருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் உரித்தது, தேங்காய் திருவினது எல்லாமே மோஸ்ட்லி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் வச்சுப்பேன். அப்போ தான் எனக்கு ஒரு சமைக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் நல்லா 2 கை உரித்து வச்சுக்கோங்க. கூடவே பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் தாராளமாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன் 1/2 கிலோ மட்டனுக்கு. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டனையும் போட்டு தண்ணி வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் எவ்வளோ வேணுமோ, நான் காரம் கம்மியாக தான் போட்டுக்குவேன் நான், ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு அது வேகிற சமயத்தில் தேங்காய், மிளகு, சோம்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். மட்டன் வேகிறதுக்கு நான் ஹையில் ஒரு சவுண்டு, சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டேன்னா கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் விசில் போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ மட்டன் நல்லாவே பஞ்சு மாதிரி வெந்துடும். குட்டி மேடம்க்கு ஒன்று நான் சமைக்கிறப்ப இடுப்புலேயே உட்காந்துக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி கடையை அங்கங்கே விரித்து அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. சமைக்கிறத க்ளீன் பண்ணுறதை விட இவங்க பண்ணி வச்ச வேலையை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும். பிஃபோர் பேபிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சமைக்கிறதா வீட்டு வேலையா, ஐயோ ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் தோணும். பட் இப்போ யாரை வேணால் கேட்டு பாருங்கள், குழந்தை வச்சுருக்கவங்கள்ட்ட சமையலா பாத்திரம் விளக்குறதா எதுனாலும் சொல்லுங்க, இப்படிங்கிறதுக்குள்ளே நான் செஞ்சுருவேன். இந்த குழந்தைங்கள மேய்க்கிறது, அவங்களுக்கு ஊட்டுறது, அவங்கள தூங்க வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சொல்லுவாங்க. பேக் டு ரெசிபி. வறுவலுக்கு நான் ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு தனியாக வதக்கி வச்சுருக்கேன். வேக வச்ச மட்டன்லேருந்து கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டுட்டு அரைச்ச தேங்காய் விழுதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். மிச்சத்தை குக்கரில் ஊற்றிடுறேன். ஸோ அது குழம்புக்கு தான். வறுவலுக்கு அதை இன்னும் நல்லா அந்த வற்ற விட்டுடுறேன். கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுறேன் காரத்துக்காக. ஏன்னா இது நாங்கள் சாப்பிடுவோம் காரத்தூள் இருக்கிறதுக்கு. குழம்பு பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு காரம் கொஞ்சம் கம்மியாகவே பண்ணிடுறது. அதிகபட்சம் 1/2 அன் ஹவர்க்குள்ளே இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம், வெங்காயம் முன்னாடியே உரிச்சிருந்தா. ஸோ குழம்பும் ரெடி ஆகிடும், ஃப்ரையும் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்போ மட்டன் பண்ணாலுமே கண்டிப்பாக சட்டி சோறு இல்லாமல் இருக்காது. அதுவும் இந்த மாதிரி இரும்பு கடாயில் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் அதுக்கு தூக்கி கொடுக்கும். நல்லா மட்டன் எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு மிச்சம் இருக்கிற கிரேவியில் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூட முட்டை பொரியலும் வச்சுக்கிட்டா டேஸ்ட் அல்லும். சும்மா நல்லா ஹெவியாக சாப்பிட்டதுனால கொஞ்சம் சோடா குடிக்கலான்னு சொல்லிட்டு பாப்பா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரும்போது சோடா ஒன்று குடிச்சிக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ப்ரெட் டோஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஒரு சின்ன கிராஃப்ட் ஒன்று பண்ண வேண்டியிருந்துச்சு. அதை பண்ணிவிட்டு இன்றைக்கி பொழுது ஓடிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி டே எப்படி போச்சு? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.